தமிழ்நாட்டில் இருந்து காலியாகும் ராஜ்யசபா இடத்திற்கான தேர்தலுக்காக பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா தேர்தலில் பாமகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அன்புமணி போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டிலிருந்து காலியாகும் ராஜ்யசபா இடத்திற்கான தேர்தலுக்கு பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா தேர்தலில் பாமகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அன்புமணி போட்டியிடுகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் காலியாக இருக்கின்ற 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகின்றது. தமிழகத்தில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு 4+2 என்று மொத்தமாக இந்த 6 இடங்களையும் நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பலம் இருக்கின்றது. ஏனென்றால் 34 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்தை நிரப்பிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் திமுக 4 உறுப்பினர்களையும் அதிமுக 2 மாநிலங்களவை உறுப்பினர்களையும் நிரப்பிக் கொள்ள முடியும். முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையின் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் பல்வேறு கூட்டணி கட்சி எந்த தலைமையில் கூட்டணி அமைக்கின்றார்களோ அந்த கட்சியிடம் வலியுறுத்தியிருந்தார்கள். அதிமுகவிலும் இது இருந்தது, அதே போன்று திமுகவிலும் கூட அது இருந்தது. அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் ஒரு வழியாக நேற்றைய தினம் திமுக தரப்பிலும் யாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான வாய்ப்பை கொடுக்கலாம் என்பது இறுதி செய்யப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்தை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த வேட்புமனு தாக்கல் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கி இருந்தாலும் வேட்புமனு தாக்கலுடைய நிறைவு நாளான இன்றைய நாளில் தான் எந்த கட்சியிலிருந்து யாரெல்லாம் வேட்புமனு வழங்கப் போகின்றார்கள் என்பது தெரிய வந்துச்சு. அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாக இருக்கின்றார். பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி இருவரும் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுகவின் மூலமாக அன்புமணி இருந்திருக்கின்றார். 5 ஆண்டு காலம் அந்த பணியில் அவர் இருந்திருக்கின்றார். இப்பொழுது மீண்டும் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை 26ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைகின்றது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 6ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் மார்ச் 9ஆம் தேதி வரை இருக்கின்றது. என்றாலும் கூட இந்த வேட்புமனு வழங்கியவர்கள் அனைவருமே தேர்வாவார்கள், போட்டியின்றி தேர்வாகி விடுவார்கள். ஏதேனும் ஒரு கட்சி திமுகவோ அல்லது அதிமுகவோ கூடுதலாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலமாக வாக்கு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கினால் மட்டும்தான் மாநிலங்களவை தேர்தலிலே வாக்குப்பதிவு நடைபெறும். சட்டப்பேரவைக்குள்ளாக அந்த வாக்குப்பதிவு நடைபெறும். ஆனால் அதற்கான சூழல் எப்பொழுதும் தமிழகத்தில் பெருமளவில் வந்தது கிடையாது என்ற அடிப்படையிலே இந்த முறை திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகிய இருவரும் போட்டியின்றி தேர்வாவார்கள். அதே போன்று திமுக கூட்டணியிலே தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய LK சுதீஷ் மாநிலங்களவைக்கு தேர்வாகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுக சார்பிலே மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய டெல்லியில் முக்கிய முகமாக அதிமுக வைத்திருக்கக்கூடிய தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஏற்கனவே அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்திருந்தார்கள். காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிடுவார்கள் என்பது இன்றுதான் உறுதியாகி இருந்தது. அதாவது நேற்று இரவு அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தன. திருச்சியை சார்ந்தவர் கிறிஸ்டோபர் திலக் மல்லிகார்ஜுன கார்கேயுடன் நெருக்கமாக இருப்பவராக காங்கிரஸ் கட்சியில் பார்க்கப்படுகின்றார். வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரசுக்கான பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். அவருக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. திமுக தலைமையோடு ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. காங்கிரஸ் நேற்றைய தினம் வரை கூட இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்தையும் முன்வைத்து உடன்பாடு எட்டப்படாமல் தொடர்ச்சியாக 2 கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தன. ஒரு வழியாக நேற்று தீர்வு காணப்பட்டு திமுக கூட்டணியிலே காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுவதாக மாநிலங்களவைக்குரிய இடம் அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்திலே காங்கிரசினுடைய திருச்சியை சார்ந்த கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். LK சுதீஷ் மற்றொரு வேட்பாளராக திமுக கூட்டணியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே திமுகவிற்கு 4 பேரும் அதிமுகவிற்கு 2 பேரும் என்று அந்த கூட்டணி கட்சியோடு சேர்த்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார்கள். போட்டியின்றி தேர்வாகி விடுவார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.